பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தாழ்மை பண்பு நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆதார வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14 வரை. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆயக்காரன் என்பது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவர். அவர் யாரும் மதிக்க மாட்டார்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராமல் இருப்பதனால் மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கர்த்தருக்கு முன்பாக நிற்பவர்களே, இயேசு ஒரு உவமையை சொன்னார். எதற்கு என்றால், சிலர் தங்களை நீதிமான்கள் என்றும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து சொல்வதற்காக மேலே கண்ட ஊமையை பயன்படுத்தினார். நம்முடைய நீதி கந்தை, குப்பை என்று தள்ளுகிறது வேதம். நம்மை நீதிமான்கள் ஆக்கியது இயேசுவின் ரத்தம், அவரது சிலுவை பாடுகள். நாம் ஏதாவது செய்து நீதிமான்கள் ஆகவில்லை. அது ஒரு நாள் நடக்காது. நாம் எதை செய்து இந்த நீதியை பெற்றோம்? தேவனுடைய கிருபை நம்மை இழுத்தது. அவர் அண்டையில் விசுவாசித்தோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி சகலத்தை தீர்த்து விட்டார். இனி நான் அதை செய்ய வேண்டியது இல்லை. அவர் ரத்தம் என்னை முழுவதும் கழுவி விட்டது என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அதான் நீதிமான்களாகிய நாம் அன்பினால் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இது நமது கடமை, நம்முடைய தெய்வ குடும்பத்தினுடைய புரோட்டோகால். இதைத்தான் பிரமாணம், நியமம், கட்டளை என்கிறோம். இதற்கு சாய்ஸ் ஒன்றுமில்லை. கடமைகளை அவர் விரும்புகிற வண்ணம் செய்யும்போது கர்த்தரோடு இணைந்த இந்த பூலோக பயணம் சமாதானத்தோடு தெளிந்த நீரோடையைப் போல அமைதியாக ஆனந்தமாக செல்லும் படகு போல போகிறது. இதிலும் போராட்டங்கள் உண்டு. இதை கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டு இந்த பீரியடில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் கற்றுக் கொடுத்து நம்மை நடத்துகிறார். நம்முள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு. எதை செய்தாலும் அதை மனிதர் காண வேண்டும் என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. கொலேசியர் 3:24. நாம் செய்யும் தான தர்மங்கள், ஜெபம், உபவாசம் எப்படி இருக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியக்கூடாது. பிறர் காண வேண்டும் என்று ஜெபிக்காதே, உபவாசம் இருக்காதே என்கிறது. மனுஷர் காண வேண்டும் என்று செய்தால் மனிதர்கள் காண்கிறார்கள், அப்பா எப்படி ஜெபிக்கிறார்கள், எப்படி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள் என்று ஆச்சரியமாய் பார்ப்பார்கள், பேசுவார்கள். இயேசு சொல்கிறார், அவ்வளவுதான், அதன் பலனை அடைந்தாயிற்று என்கிறார். தாழ்மை இருக்கும் இடத்தில் தெய்வ பயம் இருக்கும். இரண்டும் இணைந்தே இருக்கும். தாழ்மையுள்ளவன் தன்னை வெளிக்காட்ட மாட்டான். எந்த விதத்திலும் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். பரிசேயன் தசமபாகம் செலுத்தியும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை பார்க்க முடியவில்லையே, மனிதர்களைத்தானே பார்த்தான். அவர்களைத்தான் கம்பேர் பண்ணி கீழேயே அவனுடைய பார்வை இருந்தது. அவன் பார்வை மேலே இல்லையே. உபவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை, கர்த்தரை தரிசிக்கவில்லையே, மற்றவர்களை பார்த்து தன்னை மெச்சிக்கொண்டானே. ஒரு நாளும் ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சரி, மனிதர்களோடு ஒப்பிட்டு நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடாது. நமக்கு உயர்த்துவதற்கு ஒன்றும் இல்லை. இது பெரிய ஆபத்துங்க. நாம் ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது, தர்மம் செய்வது மக்களுக்கு வெளியரங்கமாக ஒரு நாள் தெரிய வரும். இது அவருடைய பக்தி விருத்திக்கு உந்து விசையாக இருக்க வேண்டும். பரிசேயன் பலிபீடத்திற்கு முன்னால் நின்றான், சர்ச்சில் முன்வரிசையில் அமர்வது போல. நான் அவனைப் போல இவனைப் போல இல்லை, இப்படி இல்லாத ஸ்தோத்திரிக்கிறேன் என்கிறார். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஆயக்காரர் இவர்களை தாழ்த்த நமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவர்களை எடுத்து நிறுத்த கர்த்தர் வல்லவர். அவர்களுக்காக ரத்தம் சிந்தினாரே. கர்த்தர் மட்டுமே ஒருவரை தாழ்த்துகிறார், ஒருவரை உயர்த்துகிறார். அது அவனுடைய செயலை வைத்து, அது அவருக்குத்தான் உரிமை உண்டு.
ஆயக்காரன் இந்த உவமையில் தூரத்தில் இருக்கிறார். ஆயக்காரனை யாரும் மதிக்க மாட்டார் என கெடுபடியாக வருவிசிலிருப்பவர்கள். ஆகையா அவன் தூரத்தில் நின்று கண்ணை ஏறெடுக்க பயந்து கொண்டு நெஞ்சிலே அடித்துக் கொள்கிறான். ஆகையா என் தலையை தூக்க முடியவில்லை. அவனால் மிகவும் தாழ்மையோடு பயத்தோடு நெஞ்சிலே அடித்துக்கொண்டு தேவ கிருபைக்கு வேண்டுகிறான். இயேசு சொல்கிறார், இருவரும் திரும்பி போகும்போது ஆயக்காரன் ரட்சிக்கப்பட்டான் என்று. அதாவது தேவ தயவு பெற்றான், இரக்கம் பெற்றான், பாதுகாப்பு பெறுகிறான் என்று, விடுதலை பெற்றான். நம்முடைய எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்கள் இவைகள் எப்போதும் ஒருவித தெய்வ பயத்தை வெளிப்படுத்துவதாகவே இருக்க வேண்டும். நமக்கென்று சொல்லிக்கொள்ள எந்த மேன்மையும் இல்லை. ஒரே ஒரு மேன்மை, அது கர்த்தர் தம் பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொண்டார், ரட்சித்திருக்கிறார். அந்த மேன்மை, அவரையும் அவரோடு நமக்குள்ள உறவையும் பற்றிய மேன்மைதான் இருக்க வேண்டும். மனம் மேட்டுமே நம்மை கீழே தள்ளிவிடும். நம்மையும் அறியாமல் தந்திரமாக இதிலே தள்ளிவிடுவான் பிசாசு. இதில் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் தன் நடையில் மேல் கவனமாக இருக்கிறவன் பாக்கியவான் என்பதாகும். எதில் கவனமாக இருக்கிறீர்களோ இல்லையோ, மனம் மேட்டுமை, அகந்தை, தற்பெருமை நம்முடைய பேச்சிலோ செயலிலோ எண்ணத்திலோ வந்துவிடக்கூடாது. விழுந்து விடாமல் கவனமாய் நடக்க வேண்டும். இவைகள் பாதாள குழிகள். உங்களால் நல்ல காரியங்கள், வெற்றியான காரியங்கள் செய்ய முடியும், செய்து வருகிறீர்கள். இது உங்களுடைய பலன் அல்ல. சகரியா 4:6 என்று சொல்லுகிறது. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். அவர் கிருபை கொடுக்கிறார், அவர் தயவு காட்டுகிறார், அவர் வழி காட்டுகிறார், பலன் கொடுக்கிறார், நாம் செய்து முடிக்கிறோம். அவர் கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. பிலிப்பியர் 1:13 என்ன சொல்லுகிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த இரண்டை இணைத்து கையிலே கட்டி கொள்ளுங்கள். ரோட்டில் சில இடங்களில் டேஞ்சர் போர்டு வைத்திருப்பார்கள், எலும்பு கூடு போட்டு படம் வைத்திருப்பார்கள், பார்த்திருக்கிறீர்களா? அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தாழ்மை இல்லாவிட்டால், மனமேட்டுமை இருந்தால் அதுதான். பயந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தர் கையில் பிரம்பும் சாட்டையுமாக அவர் காட்சியளிப்பதில்லை. ஜெப சிந்தையோடு அன்பான தகப்பன் அருகிலேயே இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்ந்தால் போதும். நாம் யாரை விட உயர்ந்தவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை. அவனுடைய செயலே அதை நிர்ணயிக்கும். அது அவர் நிர்ணயிப்பார். இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு எங்கே போனாலும் சகாயம் கிடைக்கும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் தனி பட்டியலே உண்டு. அப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். போன இடங்களெல்லாம் சகாயம் கிடைக்கும். கூப்பிட்டு உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஏனென்று அவர்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. தாழ்மையோடு இருப்போம், தெய்வ பயத்தோடு இருப்போம். அதற்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அளவில்லாதது. அதை அனுபவியுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எப்போது நான் எதை செய்தாலும் என் கடமையை மாத்திரமே செய்தேன் என்று சொல்லும்படியாகவும் என் நாவிற்கும் வாய்க்கும் காவலை வையும் தகப்பனே. இயேசுவே நாமத்தில் பிதாவே வேண்டிக் கொள்கிறேன். அருமை தகப்பனே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என் தகப்பன் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிறேன். பலன் கொடுக்கிறார், வழிகாட்டுகிறார். அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் நடக்கிறேன், செய்கிறேன். அவ்வளவுதான். ஆமேன். ஹல்லேலூயா.